A1 இன்ஃபோடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மொபைல் டிஸ்பிளே எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு தின்னர் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீட் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து மொபைலை ஓப்பன் பண்ண ஒரு ஓப்பனர் ஒன்று வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஓப்பனரை வச்சு அழகாக பேக் டோரை மட்டும் ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். சென்ட்ரு டோரை உடச்சிடாதீங்க. உடச்சிட்டிங்கன்னா டிஸ்பிளே கரெக்டாக அட்டாச் ஆகாது. அதையும் பார்த்துக்குங்க. அதனால் பேக் டோரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் டோர் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு டிஸ்பிளேக்கு எதுவும் பேக் சைடில் ஸ்க்ரூ வருதான்னு பாருங்கள். 80% ஸ்க்ரூ வராது. அதனால் பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரியை பையை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிப் டைப் தான், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த எல்லோ கலர் ஸ்டிப் இருக்குது பார்த்தீங்களா, இதான் டிஸ்பிளேக்கான ஸ்டெப்பு. இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டிப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே எதுவும் ஸ்க்ரூ இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னாக்கா இதுக்குள்ளே உள்ள ஸ்க்ரூவை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் போட்டு ஒட்டியிருப்பாங்க, அதனால் கவனமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது 4 கார்னர்லேயுமே தின்னர் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சீட்டை டிஸ்பிளேக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கவனமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இடையில ஏதாவது நமக்கு இடிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணுது அப்படின்னாக்கா அந்த இடத்த மட்டும் கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே வேறு எதனாலும் டிஸ்பிளேக்கு ஒயர்லெஸ்ஸு இந்த மாதிரி கனெக்ஷன் எதுவும் கட் ஆகிடக்கூடாது. அதுக்காக பார்த்துட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஸ்டிப்பில் வரக்கூடிய இந்த பிளாக் கலர் ஸ்டிக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது நமக்கு அடுத்த டிஸ்பிளே நம்ம புது டிஸ்பிளே மாற்ற போது அதுக்கு இந்த டேப் கட்டாயம் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை நம்ம தின்னரை வச்சு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட் நான் தின்னரை அப்ளை பண்ணிட்டு 1 நிமிஷம் கழித்து இப்போ எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவ் அல்லது ஓப்பனர் ஆனால் ப்ரெஸ்ஸை வச்சு க்ளீன் பண்ணால் அந்தளவுக்கு வராது. அது மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவ் இருந்தால் கூட அதை வச்சு அழகாக இந்த மாதிரி கார்னரில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா டிஸ்பிளே அட்டாச் பண்ணும்போது அது கரெக்டாக போயிட்டு அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கணும். இல்லை இந்த மாதிரி பேஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா பழைய பேஸ்ட்டு வைக்கும்போது நமக்கு எப்படின்னா டிஸ்பிளே மேலே ஏற்ற இறக்கமாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதனால் தின்னரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ ஃபாஸ்ட் வச்சதுனால ஃபாஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்லோவாகவே இந்த பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப போஸ்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே அழுத்தி உடச்சிடக்கூடாது. டிஸ்பிளேயோட பேக் வர அந்த மாதிரி பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ண தேவை இருக்காது. நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது அது டிஸ்பிளே வைக்கும்போது அதோட பேஸ்ட் லீக்கேஜ் ஆகி சென்சார்லேயோ அல்லது கேமராவிலையோ டச் ஆனிச்சுன்னா நமக்கு முன்பகுதி கேமராவும் தெரியாது, சென்சாரும் நமக்கு வேலை செய்யாது, ஃபேஸ் லாக்கு இது வேலை செய்யாது. அடுத்தது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வாய்ஸ் மெசேஜை நம்ம ப்ளே பண்ணும்போது டிஸ்பிளே ஆஃப் ஆகிடும். அதனால் சென்சார்கிட்ட மட்டும் பேஸ்ட் வைக்காதீங்க. 4 கார்னரில் மட்டும் பேஸ்ட் வச்சாலே போதுமானது. ஏன் நமக்கு டிஸ்பிளே கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம டிஸ்பிளே ஒட்டி வைக்கிறோம். இதோட கான்செப்ட் தெரிஞ்சாலே போதுமானது. இப்போ நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். ப்ரெஸ்ஸையும் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீட்னஸாக இருக்குது. இப்போ நான் புது டிஸ்பிளே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த டிஸ்பிளேயோட இந்த ஸ்டிப்பில் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளாக் கலர் இந்த டேப்பை வச்சு அது மேலே பேக்கிங் டேப் இருந்துச்சுன்னா வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த டிஸ்பிளேக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எர்த்து கனெக்ஷன் ஒன்று இருக்கும். அதை அதோட ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் டிஸ்பிளேயில் ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இதை வச்சுட்டு இது மேலே பேக்கிங் டேப் ஒட்டணும். ஒட்டிட்டு இந்த பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்பிளே பேக் சைடு ஒட்டணும். இது ஒரு எர்த்து மாதிரி. இது ஒட்டாது இருந்தீங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் இஷ்யூ வைக்கும். லாங் டிஸ்பிளே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கும். ஸோ ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிட்டு இதில் இப்படி ஒட்டிடுங்க. அந்த டேப்பையுமே பேக்கிங் டேப் வச்சு ஒட்டிடுங்க. ஏன்னா பேஸ்ட் இதில் அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு டிஸ்பிளே தெரியாது. கவனமாக இருங்க, பிளாங்க் டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் டிஸ்பிளே ஒட்டிட்டு வச்சிட்டேன். இப்போ
பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அந்த 4 கார்னர்லையுமே வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து அட்டாச் ஆகிற மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்குங்களா. அந்த பேஸ்ட் T7000ன்ற பேஸ்ட்டு, அப்புறம் CB001 பேஸ்ட்டு. இதில் வந்து ஒயிட்டும் இருக்குது, பிளாக் இருக்குது. பிளாக் தான் மேக்ஸிமம். ஃபோன் வந்து பிளாக் கலராக இருந்துச்சுன்னா பிளாக் கலரே போட்டுக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 4 கார்னரையும் வந்து அமுக்கி விட்டுக்குங்க. டிஸ்பிளே வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டிப்பை எடுத்து இதில் வந்து இது பண்ணுங்கள். ஸ்டிப்பு கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மடிச்சு விட்டுக்குங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மாட்டிட்டு இந்த மாதிரி சிட்டிங் ஆகலை அப்படின்னாக்கா வந்து டிஸ்பிளே ஸ்டிப்பை வந்து லைட்டாக மடிச்சு விட்டுக்குங்க. மடிச்சு விட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேட்டரியை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு டிஸ்பிளே ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்ஸ் ஆன் பண்ணி பார்த்துக்குவோம். பேட்டரியை போட்டு டிஸ்பிளே ஸ்டிப்பை கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டே ஆன் பண்ணி பார்த்துட்டு தான் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா வாங்குகிற டிஸ்பிளே உடஞ்சி போயிருந்தாலோ அல்லது தெரிச்சிருந்தாலோ ரிட்டன் எடுத்துக்க மாட்டாங்க ஒட்டினதுக்கப்புறம். அதனால் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பேஸ்ட்டை வச்சு அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆன் பண்ணேன், பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மொபைல் ஒர்க் ஆகுது. ஓகே, 1% தான் சார்ஜ் இருக்குது. இப்போது இது மேலே வந்து நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சா தான் நம்ம வந்து எடுத்து இப்போ உடனே பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்ட உடனே மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 6 hours வந்து நமக்கு வந்து இந்த பேஸ்ட் வந்து நல்லா காயணும். அப்போ தான் மொபைல் வந்து டிஸ்பிளே வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிருக்கும். இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வந்து இடையிலே இஷ்யூ வைக்கும். இல்லை பிளாங்க் டிஸ்பிளே வரலாம், இல்லை ஒயிட் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வரலாம். ஏன்னா பேஸ்ட் ரிமூவ் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா மொபைல் டிஸ்பிளே வந்து ஆட ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு கம்ப்ளைண்ட் வைக்கும். அதனால் பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.